எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு பொருளாதாரம் அலகு 12. அந்த பாடத்துக்கு பேர் பொருளாதார அளவையியல் ஓர் அறிமுகம். அதில் 1 மார்க்கு 2 மார்க் வந்து இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற வார்த்தை டேஸ் ஆகும்? ஒருமை மற்றும் பன்மை. அடுத்து, புள்ளியியல் எண் விவரங்களை பற்றி படிக்கும் பயன்பாட்டு கணிதத்தின் ஒரு சிறப்பு பகுதி என்று கூறியவர் யார்? போடிங்டன். அடுத்து, மூன்றாவது கேள்வி, இரண்டாம் நிலை விவரங்களுக்கான ஆதாரம். அதாவது வெளியிடப்பட்ட வெளியிடப்படாத விவரங்கள். கேள்வித்தாள் மூலம் புள்ளி விவரம் திரட்டப்பட்டால் அது முதல் நிலை விவரம். முதல் நிலை விவரம். நேர்கோட்டு உறவினை கொண்டிருக்கும் இரு மாறிகளின் உறவினை அளவினை அளக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர். உடன் தொடர்பு கெழு. உடன் தொடர்பு கெழு. எக்ஸ் மற்றும் ஒய் மாறிகள் இரண்டும் ஒரே திசையில் மாறினால் உடன் தொடர்பு கெழு எவ்வாறு இருக்கும்? நேர்மறையாக. ஒரு சிதறல் விளக்கப்படத்தில் ஒரு மாறி அதிகரித்து செல்லும் போது மற்றொரு மாறி குறைந்து சென்றால் உடன் தொடர்பு கெழுவின் அளவு எவ்வாறாக இருக்கும்? எதிர்மறையாக. அடுத்து, உடன் தொடர்பு கெழு ஒய்யின் அளவு எந்த எல்லைக்குள் இருக்கும்? -1 மற்றும் 1. அடுத்து, ஒட்டுறவு என்ற கருத்தினை முதலில் பயன்படுத்தியவர். ஒட்டுறவு என்ற கருத்தினை முதலில் பயன்படுத்தியவர் கால்டன். ஒட்டுறவு பகுப்பாய்வின் நோக்கம் ஒரு காரணியின் மதிப்பினை கொண்டு அடுத்த காரணியின் மதிப்பினை கண்டறிவது. சார்பு மாறியின் மதிப்பினை மதிப்பீடு செய்வதற்காக சாரா மாறிகளை பயன்படுத்தும் செயலுக்கு டேஸ் என்று பெயர். ஒட்டுறவு. y சமம் 2 கழித்தல் 0.2x எனில் y அச்சு வெட்டு டேஸ் ஆகும். 2. y β0 + β1 x என்ற ஒட்டுறவு சமன்பாட்டில் y என்பது சார்பு மாறி. அதே இதில் x என்பது சாரா மாறி. பொருளாதார அளவியல் என்பது எதன் இணைப்பு? பொருளாதார அளவியல் என்பது எதன் இணைப்பு? பொருளியல், பொருளியல், கணிதம், புள்ளியியல். பொருளாதார அளவியல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ராக்னா ஃப்ரிஸ்க். ராக்னா ஃப்ரிஸ்க். பொருளாதார அளவையியலுக்கான மூலப்பொருள். பொருளாதார அளவையியலுக்கான மூலப்பொருள் புள்ளி விவரம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யூ என்பது பிழை கருத்து. யூ என்பது எதை குறிக்கிறது? விடுபட்ட காரணிகள். விடுபட்ட காரணிகள். பொருளாதார அளவியல் என்பது எத்தனை பாடங்களின் இணைப்பு? 3 பாடங்கள். என்னது? பொருளாதாரம், புள்ளியியல், கணிதம். அடுத்து 2 மார்க் பார்க்க போகிறோம். முதல்ல புள்ளியியல் என்றால் என்ன? புள்ளியியல் என்பது எண்ணிலான விவரங்களை திரட்டி ஒருங்கிணைத்து வழங்கி பகுத்தாய்ந்து விவரிப்பது தான் புள்ளியியல். புள்ளியியல் என்பது எண்ணிலான விவரங்களை திரட்டி ஒருங்கிணைத்து வழங்கி பகுத்தாய்ந்து விவரிப்பது ஆகும். அடுத்து, புள்ளியியலின் வகைகள் யாவை? புள்ளியியலின் வகைகள். புள்ளியியல் வந்து 2 வகைகள். ஒன்று விவரிப்பு புள்ளியியல், இன்னொன்று உய்த்துணர்வு புள்ளியியல். உய்த்துணர்வு புள்ளியியல் என்றால் என்ன? அதாவது கூறுவின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து அதன் பண்பினை அறிந்து கொள்வதன் மூலம் முழு தொகுப்பின் விவரங்களுக்கான பண்புகளை அறிந்து கொள்வது. அல்லது உய்த்துணர்வதற்கு பயன்படும்
புள்ளியியலின் ஒரு பகுதி உய்த்துணர்வு புள்ளியியல் எனப்படுகிறது. புள்ளி விவர வகைகள் இருவகைப்படும். அளவு விவரங்கள், பண்பு விவரங்கள். அளவு விவரங்கள், பண்பு விவரங்கள். அடுத்து உடன் தொடர்பு என்பதனை வரையறு. உடன் தொடர்பு என்பதனை வரையறு. உடன் தொடர்பு பகுப்பாய்வு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகள் எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு மாறுகின்றன என்பதை பற்றி கணக்கிடுவது ஆகும். உடன் தொடர்பு பகுப்பாய்வு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகள் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு மாறுகின்றன என்பதை பற்றி கணக்கிடுவது. சர் பிரான்ஸ் கால்டன் என்பவர் இந்த உடன் தொடர்பு பகுப்பாய்வை கண்டறிந்தார். அடுத்தது ஒட்டுறவு. ஒட்டுறவு என்பது என்ன? சராசரியை நோக்கி திரும்பி செல்லுதல் தான் ஒட்டுறவு. அதே மாதிரி இரு மாறிலிகளுக்கு இடையே உள்ள உறவை விளக்குகின்றது ஒட்டுறவு. ஒரு மாறிலியின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் மற்ற மாறியின் மதிப்பில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதே ஒட்டுறவு. அடுத்து பொருளாதார அளவியல் என்றால் என்ன? பொருளியல், புள்ளியியல் மற்றும் கணிதம் ஆகிய மூன்றின் ஒருங்கிணைப்பு தான் பொருளாதார அளவியல். பொருளாதாரம், புள்ளியியல், கணிதம் கூட்டல் எண் வடிவ புள்ளி விவரங்களை தான் பொருளாதார அளவியல். இதோட 1 மார்க்கு, அதே மாதிரி 2 மார்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 மார்க்கும் 5 மார்க்கும் பெண்டிங் இருக்குது. இப்போ நம்ம சேனலால் முடிந்த அளவுக்கு நம்ம உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புக்கையோ கைடையோ ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை டிபெண்ட் பண்ணி இருந்த போதிலும் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். என்னால் வீடியோ கொடுக்க முடியலனாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. என்னால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்றேன் எக்கனாமிக்ஸை. நன்றி.